ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கிகளில் சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு பேங்க் ஆஃப் பரோடா வங்கி இருக்கு பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 3/5/2025 23/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க, 20 டேஸ். அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். எந்தமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 0, ஓபிசிக்கு 6, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனை வந்து பார்த்தா 1, அந்த மாதிரி வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லா ஸ்டேட்டுமே சேர்த்து 500 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, பதவியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூன் மாரி தான் உங்களுக்கான பதவி இருக்க போது. 500 வேக்கன்சி. 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட் தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரோல் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா நார்மல் ஒர்க்குமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 19,500 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா பேசிக் பே, அந்த டிஏ, ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். 36 கொடுத்துருக்காங்கன்னா 31 வயசு வரையும் அவன் அப்ளை பண்ணலாம். ஸோ 26 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி 31 அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் சேர்த்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதான் பேசிக் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் டிசபிளேபிள் பர்சன் அவங்களாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தா தான் ஜஸ்ட் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீடு ரைட்டு மட்டும் ஸ்பீக் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், ஓபிசி வந்து 600 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அனைத்து கேட்டகரிஸ் அந்த பெண்களுக்கு 100 ரூபாய் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ரெக்யர்மெண்ட் ட்ரைனிங் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தா எக்ஸாம் மாரி வைப்பாங்க. அது நீங்கள் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷனாக போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனி ஆஃபீஸ், எனி பிரான்ச்சஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. கூடவே லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு, தமிழுக்கான அந்த லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் நார்மலாக எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா, மொத்தமாக 100 கொஷின்ஸுக்கும் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், எலிமெண்ட்ரி அர்த்தமெட்டிக், அது எல்லாமே உங்களுக்கு ஸோ உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். தமிழே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இதுதாங்க உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக அந்த தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாரி டெஸ்ட்டு, தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எழுத படிக்கும், பேச தெரியும், அதுக்கேற்ற மாரி டெஸ்ட் மாரி வைப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட்டு. அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழே உங்களுக்கான எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழில் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் பெனால்ட்டி ஆஃப் ராங், அதாவது தேர் வில் பி பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் இந்த ஆல் த செக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், சென்னை போன்ற பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்டீப்லாம் செலக்ட் ஆகும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதேமாதிரி எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணோம், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை இன்டர்வியூ அப்போ போஸ்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறது. யூஸ்வலாக பேங்க் எக்ஸாமுக்குலாம் எந்த மாதிரி அப்ளை ப்ராசஸ் இருக்குமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க.
ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்தமான ஃபோட்டோ இருக்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃப் கேப்சர். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ண முடியாது. ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபோட்டோ அப்படியே வந்து கேப்சர் பண்ணி லைவாக கேப்சர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணுறது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணுங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமாக 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்னுக்கான பதவி தான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் தான். இதில் போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம் என்ன, கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு ஸோ அது இதில் போய் டொமைன் நேமில் ஜிமெயிலா அந்த மாதிரி எந்த மெயிலோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் மெயிலில் போயிட்டு திரும்ப அதே மெயிலே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக தாங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேப்சர் ஃபோட்டோ, டேரெக்டாக வெப்கேம் இருக்குது அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து கேப்சர் பண்ணிக்கோங்க. அல்லது கிளிக்கர் டு ஸ்கேன், இந்த ஆப் இதில் ஒன்று ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து மொபைல் மூலமாக கூட நீங்கள் லாகின் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக தான் நீங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கேப்சர் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா லைவாக நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு இல்லை அப்லோட் காமிக்கும், அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது நார்மலாகவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள், ஸ்கேனடு ஃபோட்டோ அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், லைவாகவும் நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்லோட் செய்யப்பட்ட இமேஜ் இங்கே இருக்கும், கேப்சர் பண்ணப்பட்ட இங்கே இமேஜ் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். நார்மல் ஃபோட்டோவும் கேப்சர் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ என்னது அப்படின்னு இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது வேக்கன்சி ஆஃப் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அஃபிஷியல் லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகரியா, எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷனா, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கேட்டகரியாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிலிட்டி எந்த மாதிரி டைப் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தா ஃபில் பண்ணதில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க, உங்களால் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, எக்ஸாம் எழுத முடியாதவங்க மட்டும், அதாவது டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருந்து எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி வேற ஒருத்தர் எக்ஸாம் எழுத ஆள் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹிந்து தவிர்த்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றங்க நோ சைட் பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக நீங்கள் ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில், அதாவது ஆக்ஷனில் நீங்கள் கில்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பர்சன் டிபெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விடோவாக இருந்து டிவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அவங்க மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஒரு 7 சென்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்கள் நியரஸ்ட்டாக எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியா, இங்கிலீஷ் மற்றும் தமிழான்னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் என்ன எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஜெண்டரை கேட்டிருக்காங்க. மெயில்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்வின் பிரதர் சிஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ண.
அதுக்கடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் இதில் போயிட்டு அட்ரஸ் 1ல் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அட்ரஸ் 2ல் போயிட்டு வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க, இல்லை போய் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். அதேமாரி ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் எந்த அட்ரஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் எந்த அட்ரஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஜிஎஸ்டியோட நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துறாங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு பேசிக்காக 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th டிகிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல 10th கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த மந்த்து, எந்த இயர், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கான இயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு கிரேடு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதேமாரி 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்தமான சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. எந்தமான சப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக கூட சப்ஜெக்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரு மந்த்து எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் 10th போதுமானது, பட் அதிகபட்சம் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ எவ்வளோ 12th மார்க் எடுத்தீங்க, அப்புறம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிகிரி அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தா ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. டிகிரி மட்டும் 10th மட்டும் முடிச்சிருக்குன்னா 10th மட்டும் ஃபில் பண்ணுங்கள். 12th வரைக்கும் முடிச்சுன்னா 10th 12th ஃபில் பண்ணுங்கள். டிகிரி வரையும் முடிச்சிருக்குன்னா 10th 12th டிகிரி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிகிரி எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, எந்த கிளாஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ ப்ரிஃபர் இன் லோக்கல் லாங்குவேஜ், உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர், ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சென்டரில் போயிட்டு ப்ரீ எக்ஸாம் இது வந்து பார்த்தா எக்ஸாமுக்கு முன்னாடி ட்ரைனிங் மாரி கொடுப்பாங்க. எப்படி எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுன்னு அதுக்கான ட்ரைனிங் வேணுன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்து வேணான்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப்பில். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மார்க் ஷீட் அதை நீங்கள் கொண்டு போங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரிக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் மெர்ஜ் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கான இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அந்த கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் போயிட்டு ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, QR கோட், ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே நீங்கள் அப்ளை பண்ணதா அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு சேம் இதே வெப்சைட்டில் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போய்ட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அப்ளை பண்ண தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.